தாவேக மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அறிவிப்பை தாவேக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று தாவேகாவில் இணைந்தார். இந்நிலையில் அவருக்கான பதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் விஷ்ணு. விரிவான தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்றைய தினம் அதிமுகவின் மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார். சமீபத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் இன்று தனது ஆதரவாளர்களுடன் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். விஜய் முன்னிலையில் அவருக்கு அந்த பூங்கொத்து கொடுத்து விஜய் அவர்கள் வரவேற்க, அதனைத் தொடர்ந்து கட்சிக்கான அந்த துண்டை அணிவித்தும் அவரை வரவேற்றிருந்தார். செங்கோட்டையனுக்கு சிறப்பு வீடியோ ஒன்றும் 1 நிமிடம் அடங்கிய செங்கோட்டையனுக்கான சிறப்பு வீடியோவையும் அவர் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படுகிறது என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் தற்பொழுது விஜய் அவர்கள் அவருக்கான பொறுப்பை அறிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் மாநில உயர்மட்ட அதாவது மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் எனவும், மேலும் கூடுதலாக ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் நியமிக்கப்படுகிறார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதில் அந்த அறிக்கையில் குறிப்பாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 28 பேர் கொண்ட எனது கண்காணிப்பில் இயங்கும் கழக உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்படுகிறார் எனவும், இவர் இக்குழுவில் வழிநடத்தி கழகத்தின் அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுக்க எனக்கு உறுதுணையாக செயல்படுவார் எனவும் கூறியிருக்கிறார். மேலும் கூடுதலாக ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி என நம்ம ஏற்கனவே இன்று காலையிலிருந்தே சொன்னபடி அந்த மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் அவர் நியமித்து தற்பொழுது விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மேலும் அவருடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட அந்த நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சத்யபாமா மற்றும் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்களையும் வரவேற்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி என்னோடும் கழக பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து கழக பணிகளை மேற்கொண்டு இம்மாவட்டங்களில் அவர் பணிகளை மேற்கொள்வார் எனவும் விஜய் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இன்றைய தினம் காலையில் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த நிலையில் தற்பொழுது அவருக்கான பதவி என்பது விஜய் அவர்கள் அறிக்கையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.